ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஸ் டைரிஸ். நம்ம தஞ்சாவூரில் பெரிய கோயில், தலையாட்டி பொம்மை, இப்படி சில விஷயங்கள் ஃபேமஸாக இருந்தாலும் லஞ்ச்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தான் நான் போயிருந்த தஞ்சாவூர் பாரம்பரிய மண்பானை சமையல். ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெடிஷ்னல் ஆம்பியன்ஸில் இன்னும் பழமை மாறாத மண்பானையில் விறகடுப்பில் சாப்பாடு செஞ்சு பின்னாடியே கேட்டில்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இங்கே போத் அலகாட் அண்ட் பஃபே டைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. புஃபேல 32 வெரைட்டிஸ் வெஜ் டிஷ்ஷஸ் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜ்ஜில் சீரியஸாக இத்தனை வெரைட்டிஸ் நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க கண்டிப்பாக அவங்களோட புஃபே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம்னால புஃபே தான் ட்ரை பண்ணேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். மெனுவில் இருக்க சில ஐட்டம்ஸ் ரொம்பவே அன்யூஷுவலாக இருந்தது. லைக் பருப்பு உருண்டை குழம்பு, திணை அல்வா, பானகம், இந்த மாதிரி. அண்ட் சில விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, இன்னும் ஹெல்த் கான்ஷியஸாக கூட இருந்தது. லைக் மணத்தக்காளி கீரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, கேர்டெல்லாம் அவ்வளோ திக்காக இட்லி பேட்டர் இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது. குழந்தைங்களாம் வந்தால் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் வாழைக்காய் ரோஸ்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. நான் யூஸ்வலி பாவக்காய்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டேன், பிடிக்கவே பிடிக்காது, அது ரொம்ப கசப்பாக இருக்கும்ல. ஆனால் இங்கே பாவக்காய் கூட கசக்காமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என் இலை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னும் ஒரு ஹைலைட்டாக, இதில் கூட ட்ரெடிஷ்னல் டச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற மாதிரி வெத்தலை பெட்டியில் வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே புஃபே ப்ரைஸ் வந்து 400 அண்ட் அலகாட் மீல்ஸ் ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வேணுன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் வாங்கிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.